உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மது, நீங்க இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், வீட்லயே இருங்க. அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க. ஈவினிங் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க ப்ளீஸ். சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலனா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதா? எப்படியும் ஈவினிங் சொல்லிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடலாம். இந்த மாதிரி ப்ரெஷரோட இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ரெஷரா? ஐ மீன் சர்ப்ரைஸ் ப்ரெஷர். ஏன் இவர் இப்படி போறாரு? என்னவா இருக்கும்? அம்மா, நான் எடுக்கிறேம்மா. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார்லம்மா, நீங்க கூட உள்ள விட வேண்டாம்னு சொன்னீங்களே, அவர் வந்திருக்காருமா. சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிங்கம்மா. இவன் எதுக்கு இப்ப வந்திருக்கான்? பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கானா? அவங்க கிட்ட வெளியிலே பேசி அப்படியே அனுப்பிடணும். நில்லு. அறிவிலையா உனக்கு? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது? எதுக்கு இப்ப என் வீட்டுக்கு வந்த? என்ன பண்றது? உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும்னு எத்தனையோ முறை கால் பண்ண, நீ என் காலை இக்னோர் பண்ணிட்ட. அதான் நேர்லயே வந்துட்டேன். அதான் இக்னோர் பண்றேன்னு தெரியுதுல்ல, அப்பாவது உனக்கு புரிய வேண்டாமா? இப்படி காலையிலே வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு என்ன கவலை? ஏய், யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கிளம்பு, இல்லைன்னா மரியாதை கெட்டுடும். சாரி மது, நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால உனக்கு விஷ் பண்ணாம இருக்க முடியல. ஏய், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னதான் மது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வேணா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? எத்தனை வாட்டி உன்னை திட்டினாலும் உரைக்காதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? என்ன மது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ற? நீ இன்னும் என்ன மறக்கல. உனக்கு இன்னும் என் மேல ஆசை இருக்குன்னு தெரியும் மது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. ஷட் அப் திஸ் நான்சென்ஸ். ஏய், கண்டதையும் உளறிட்டு இருக்காத. உளரல மது, உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ தானே என்ன உன் பக்கத்துல வச்சுக்கணும்னு நினைச்ச. அதனால தானே எனக்கு உன் ஆஃபீஸ்லயே நீ வேலை வாங்கி கொடுத்த. சும்மா எல்லாரும் முன்னாடி திட்டுறதெல்லாம் நடிப்பு தான் மது. எனக்கு எல்லாம் தெரியும் மது. மது,
உன் காதலை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் மது. ஏய், இப்போ ஏன்டி என்ன அடிச்ச? ஏய், வாடி பொடின்னு சொன்ன பல்லுகள் எல்லாம் உடைச்சிருவேன். என்ன மனக்கோட்டை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கியா? உன் மேல காதலும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எனக்கு கல்யாணமாய் கௌதம் கூட சந்தோஷமா இருக்கேன். எந்த பழைய எண்ணமும் எனக்கு கிடையாது. நீ மரியாதையா இங்கிருந்து கிளம்பு. ஏய், இன்னொரு வாட்டி என்ன தேடி வந்த நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கெட் லாஸ்ட். போ. ஏய், போடா. நண்பா, நீ என்ன பண்றீங்க? என்ன கேள்விடா இது? ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இல்ல நண்பா, இன்னைக்கு சிஸ்டருக்கு பர்த்டே இல்ல, அதை மறந்துட்டியா? மறக்கல, ஞாபகம் இருக்கு. மதுமிதாக்கு பர்த்டேன்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் மாவா? நண்பா, உன்னை கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கிற சிஸ்டரோட பர்த்டே இது. அவங்கள வெளியில கூட்டு போய் ஏதாவது அசத்துவியா? அதை விட்டுட்டு இப்படி ஆபீஸ்க்கு வந்து உட்காந்துருக்க. டேய், சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத, வேலையை பாரு. நண்பா, உனக்கு ரொமான்ஸே சுத்தமா வரல. ஆமாண்டா, எனக்கு எதுவுமே வராது. போதுமா? ஹேய் நண்பா, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற? நீ தான் என்ன டென்ஷன் ஆக்குற மாதிரி பேசுற. சரி நண்பா, நான் ஒன்றும் பேசல. சிஸ்டருக்கு பர்த்டே ஆச்சே, நீ அவங்க கூட இருந்து செலிப்ரேஷன் பண்ணி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா நீ இப்படி ஆஃபீஸில் இருக்கியே, அதான் கேட்டேன். இது ஒரு குத்தமா? உனக்கு என்ன இப்போ? செலிப்ரேஷன் தானே பண்ணணும், பண்ணிடுவோம். நிஜமா நண்பா, செலிப்ரேஷன் இருக்கா? ம், இப்போவே நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்ல. நான் அவங்கள இன்னைக்கு செலிப்ரேஷனுக்கு இன்வைட் பண்ணணும். ஏய், ஃபேமிலி செலிப்ரேஷனுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் எதுக்கு நண்பா? எனக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த முடிவை எல்லாரும் முன்னாடியும் எடுத்தாதான் சரியா வரும். அதுக்காக தான். என்ன சொல்றான் இவன்? அப்படி என்ன முடிவு எடுக்க போறான்? ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்ல, நான் இன்வைட் பண்ணணும். நண்பா, இது முடிவு என்ன? ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் வர சொல்லுன்னு சொன்னேன். ஆ, சரி நண்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.